தமிழகத்தில் அரசியல் களெல்லாம் ஒழுங்கி ஓட்டெல்லாம் பதிவாகி எல்லா வேட்பாளர்களும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்கவுங்க மாவட்டத்தில் உள்ள இடத்துக்கெல்லாம் போயிட்டாங்க. நம்ம மாண்புமிகு முதல்வர் ஊட்டி கொடைக்கானல் பக்கம் போயிட்டாரு, சின்னவர் ஃபாரின் டூர் போயிட்டாரு. நம்ம சைல்டு பேபி விஜய் இன்னைக்கு சீரடி சாய்பாபா பார்க்க போயிருக்காரு. அப்புறம் மெக்கா போறாராம். அல்லா அல்லல்லான்னு சினிமாக்காரன்றத வேஷத்தை காட்டுறான் பத்தியா. உள்ளூரில் போய் ஒரு இந்து கோயிலுக்குள்ள நுழைய மாட்டாராம். திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வர்றாரு. எல்லா சாமியும் தான், எல்லா கட்சிக்காரங்க தான் முருகனை போய் பார்க்குறாங்க. பழனி முருகனை பார்க்குறாங்க, திருச்செந்தூர் முருகனை பார்க்குறாங்க, ஆறுபடை வீடு பூரா சுற்றுறாங்க. அவங்க வேட்பாளர்கள் இல்லத்தரசியெல்லாம் தெய்வங்களை வேண்டுறாங்க. ஆனால் கடவுள் போட்ட கணக்கு கண் இழந்த நமக்கு 23ஆம் தேதி மக்கள் தீர்ப்பு எழுதிட்டாங்க. அந்த தீர்ப்பை மோடி மஸ்தானால் கூட தமிழ்நாட்டில் மாற்ற முடியல. பீகார்லாம் தெல்லங்கடி வேலைலாம் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் அந்த வேலைலாம் பண்ண முடியல. எடப்பாடி, செங்கோட்டையன், இவர் விஜய், நாம் தமிழர் எல்லாம் காங்கிரஸில் செல்வ பெருந்தகை எல்லாருக்கும் டிக் டிக் டிக்குன்னு இருக்கும். ஆனால் மு க ஸ்டாலின் எதை பற்றி கவலைப்படல. வெற்றி தோல்வியெல்லாம் சந்தித்தவங்க திமுககாரன், வெற்றி தோல்வியெல்லாம் சந்தித்தவன் அடித்து பதவியாக்க போகிறாரு. மீண்டும் திமுகவா 500 ஓட்டு, 50 ஓட்டு, 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 5000 ஓட்டு வித்தியாசத்தில் 180 தொகுதிகளை டிஎம்கே கூட்டணி பிடிக்க போகுது. அவங்க எல்லாம் தெம்பா ரிலாக்ஸாக இருக்கிறாங்க. பக்கு பக்குன்னு இருக்கிறவங்க தான் ஓடுறாங்க. மெக்காவுக்கு ஓடுறாங்க, சீரடிக்கு ஓடுறாங்க, திருச்செந்தூருக்கு ஓடுறாங்க. எங்கே ஓடினாலும் என்ன எழுதப்பட்டது திறந்த புத்தகமாக இன்னொரு 3-4 நாளில் வரப்போகுது. வர திங்கக்கிழமை காலையில் 10 மணி 10:30 11 மணிக்கெல்லாம் லீடிங் யார் ஏதுன்னா தெரிய போகுது.